Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 45 days ஸ்டடி பிளானர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்கேப்ஸ் ஓகேவா. ஸோ இந்த 45 days கிளாஸஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி டைரெக்டாகவே நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா. அண்ட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது 2 கோர்ஸ் தான் இது ரெண்டுமே இப்போ காம்போவில் இருக்குது ஓகேவா. ஸோ இதனோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் 1,999. நீங்கள் இந்த கூப்பன் கோட் கொடுத்தீங்கன்னா 1000 rupees ரிடக்ஷன் ஆகிட்டு 999 நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், வெக்கேப்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கெட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். இது எல்லாமே லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The detective's job was to discern the truth from the web of lies. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. To discern, க்கு அப்புறம் V1, it's a verb ஓகேவா. discern அப்படின்றது என்னன்னா recognize, அதாவது இந்த டிடெக்டிவ் ஜாப் அப்படின்றது என்னன்னா லைஸ் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. வெப் ஆஃப் லைஸில் இருக்கிற ட்ரூத்தை வந்துட்டு இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. இட்ஸ் அ டிஸ்சர்ன்றது இட்ஸ் அ வெர்ப் அப்படின்னா ரெகக்னைஸ் ஓகேவா. ஸோ இதுக்கான வெக்கேப்ஸ் பாருங்கள். இக்னோர்னா என்ன, நான் இதுக்கு மீனிங் சொல்கிறேன், என்ன ஆப்ஷன் வரும்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இக்னோர்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது ஓகேவா, டெனி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்ஃபியூஸ்னா கன்ஃபியூஷன் பசில்டாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் பர்சிவ்னா டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஃபேப்ரிகேட் அப்படின்னா இன்வென்ட் சம்திங், ஏதாவது கண்டுபிடிக்கிறது, இன்வென்ட் சம்திங் ஓகேவா. ஸோ இது வந்து இன்வென்ஷன் ஓகேவா. இங்கே என்னன்னா இன்வென்ஷன் அப்படின்னா என்னன்னா இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்வென்ஷன் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒன்று வந்து தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறது நேம் தான் வந்து இன்வென்ஷன். ரெகக்னைஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற ஒன்றை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறதுன்றது வேற ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இக்னோர் வராது, கன்ஃபியூஸும் வராது, ஃபேப்ரிகேட்டும் வராது. Perceive is the right answer. இது நாலுமே verb தான் ஓகேவா. ஸோ இங்கே perceive வராது, சாரி fabricate வராது, perceive is the right answer. To understand, recognizeக்கு to understand ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A detrimental attitude can always be curbed with a cordial approach. A detrimental attitude, டெட்ரிமெண்டல் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், காசிங் ஹார்ம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்கும்னா அது எப்பவுமே கர்ட் வித் த கார்டியல் அப்ரோச் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ டெட்ரிமெண்டல் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆட்டிடியூட் இட்ஸ் அ நவுன். அப்போ இது என்னவா இருக்கணும், இது ஒரு ஆட்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ பாருங்க, அன்மைண்ட்ஃபுல், சோஷியல், டேமேஜிங், கோஆபரேட்டிவ் இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன், எந்த ஆப்ஷன் வரும்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க. அன்மைண்ட்ஃபுல் அப்படின்னா நாட் மைண்ட்ஃபுல். சோஷியல் அப்படின்னா ரிலேட்டிங் டு சொசைட்டி, சொசைட்டி ரிலேட்டடாக இருக்கிறது. டேமேஜிங்னா தெரியும் இல்லையா, டேமேஜ், காசிங் டேமேஜ். கோஆபரேட்டிவ் அப்படின்னா கோஆபரேட் பண்றது, willing to cooperate ஓகேவா. ஸோ இங்க என்னன்னா இங்க ஹார்ம் ஒரு இதுக்கு ஒரு மீனிங்னா ஒரு நெகட்டிவ் சென்ஸ், அச்சுறுத்தக்கூடிய, காசிங் ஹார்ம்.
நாட் மைண்ட்ஃபுல் வருமா? வராது. சோஷியல்னா ரிலேட்டட் டு சொசைட்டி, இதுவும் இல்லை. கோஆப்ரேட்டிவ் இல்லை. கோஆப்ரேட்டிவ்ன்றது இட்ஸ் பாசிட்டிவ். கோஆப்ரேட்டிவா இருக்கிறது கோஆப்ரேட்டிவ். ஓகேவா? இது வந்து காசிங் ஹார்ம், இட்ஸ் a நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இப்போ என்ன வரும்னா டேமேஜிங். டேமேஜிங் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு திங்க் ஆஃப் லேடி ஸ்டான்லைக் ஹேஸ் அண்ட் ஆர்டினரி மதர். ஆர்டினரி, ஆர்டினரிக்கு இது என்ன? ஆர்டினரி அப்படின்றது என்ன? சாதாரண. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, அன்லக்கி வருமா? ஆர்டினரின்றது என்ன? இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். அந்த வேர்டு உங்களுக்கு வைக்காம இருக்குன்னா அது எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்னு தெரியணும். அன்லக்கி வருமா? இது வந்து லக்க மீன் பண்றது. இது வந்து நார்மலா இருக்கிற ஒரு யூஸ்வல் ஆர்டினரி மீன் பண்ணுது. லக் கண்டிப்பா வருது. ஸ்ட்ரேஞ்சும் வராது. பிளெஸ்டு வருமா? பிளெஸ்டுன்றது என்ன? லக்கி, ஃபார்ச்சுனேட், இது எல்லாமே வந்து பிளெஸ்டு. இதுவும் இல்லை. ஆர்டினரிங்கிறது என்ன? யூஸ்வல். யூஸ்வல் மதர். ஓகேவா? ஸோ யூஸ்வல் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி. எனர்ஜி, எனர்ஜிக்கு என்ன வரும்? ஃப்ரைல்டி, ஸ்ட்ரைஃப், ஸ்பீட், பவர். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சிங்கிள் வேர்ட்ல இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ்ல நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃப்ரைல்டி, ஃப்ரைல்டி அப்படின்னா வீக்கா இருக்கிறது. ஃப்ரெயில், ஃப்ரெஜைல், இது எல்லாமே வந்து வீக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரைஃப். ஸ்ட்ரைஃப் அப்படின்னா சீரியஸ் ஆர்குமெண்ட். சீரியஸ் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஸ்பீட் அப்படின்னா குயிக்கா இருக்கிறது. குயிக்னஸ். பவர் which means physical or mental strength. பவர்னா என்ன? ஸ்ட்ரென்த். பவர்னா என்ன? ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ என்ன வரும்? எனர்ஜிக்கு வீக் வருமா? எனர்ஜியா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் தான் இது. ஆர்குமெண்ட் இல்லை, குயிக்னஸும் இல்லை, பவர். பவர் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ஸ்பயர். இன்ஸ்பயர்னா என்ன? ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து இருக்கிறது, அதான் வந்து இன்ஸ்பயர். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, ரீச். ரீச்னா என்ன? ரீச் ஆகுறது, டு அரைவ் அட் அ பிளேஸ். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்னா, ஸ்டிமுலேட்னா என்கரேஜ் பண்றது. ஆஸ்பயர்னா, ஆஸ்பயர்னா டிசைர், எய்ம் டு டூ சம்திங். ஓகேவா? டவுட். டவுட் அப்படின்னா டிஸ்கரேஜ், டிஸ்கரேஜ் பண்றது. இங்க பாருங்க, ஸ்டிமுலேட்னா என்கரேஜ். ஓகேவா? டவுட் அப்படின்னா டிஸ்கரேஜ். ரீச்னா ரீச் ஆகிறது. ஸோ இன்ஸ்பயர் அப்படின்றதுக்கு, இன்ஸ்பயர் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து என்கரேஜ் தான் இன்ஸ்பயர்ன்ற மீனிங். ஸோ அப்போ அதுக்கு என்ன வருது பாருங்க, டிஸ்பயர் இல்லை, ஆஸ்பயரும் இல்லை, ரீச்சும் இல்லை, ஸ்டிமுலேட். என்கரேஜ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னா, ஃபியூஷன் அப்படின்னா என்ன? ஒரு ரெண்டு திங் வந்து கம்பைன் ஆகி, ரெண்டு திங் வந்து கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் என்டிட்டியா கன்வெர்ட் ஆகுறது. ரெண்டு திங் இங்க இருக்கு, அப்புறம் கிட்ட வந்து இது ரெண்டும் இப்படி சேர்ந்து அது அப்படியே ஒரே சிங்கிள் என்டிட்டியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து ஃபியூஷன். ஆப்ஷன் பாருங்க, கிரைண்ட். கிரைண்ட்னா என்ன? கிரஷ் பண்றது, பிரேக் பண்றது. கிரைண்ட். கிளைட் அப்படின்னா மூவ் ஸ்மூத்லி. மூவ் ஸ்மூத்லி. இன்கிரீடியன்ட்னா, இன்கிரீடியன்ஸ் குக் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்றோம் இல்லையா? அது. பிளெண்ட்னா மிக்ஸ், டு மிக்ஸ். ஸோ இப்போ என்ன வரும்? ஃபியூஷன் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா? அது வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இணைந்து மிக்ஸ் ஆகி ஒன்னா ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கு பாருங்க. இது வந்து கிரஷ். கிரஷ்னா நசுக்கிறது, நசுக்கி இது பீஸ் பீஸா போறது, அது இல்லை. கிளைட்னா மூவ் ஸ்மூத்லி, இதுவும் இல்லை. இன்கிரீடியன்ட்டும் இல்லை, பிளெண்ட். பிளெண்ட் இஸ் த ரைட். பிளெண்ட் என்ன? மிக்ஸ் ஆயிடுச்சு, ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, விகரஸ்.
விகரஸா இருக்கு, விகரஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா. அகாடமிக் அப்படின்றது, அகாடமிக்னா எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிறது, ரிலேட்டட் டு எஜுகேஷன். நெக்ஸ்ட் எனர்ஜெட்டிக், எனர்ஜெட்டிக் எனர்ஜி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கார்டட்னா என்ன, சேஃப் பண்றது, கேர்ஃபுல், சேஃப். ஃபியூரியஸ்னா, ஃபியூரியஸ்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. இங்க என்ன வரும் பாருங்க, விக்ரஸ்னா ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஆப்ஷன் பாருங்க, எஜுகேஷன் வருமா வராது, கேர்ஃபுல் இல்ல, ஆங்கிரியும் இல்ல, எனர்ஜெட்டிக், எனர்ஜெட்டிக் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பாருங்க, the future looks bleak for the fishing industry. bleak, bleak அப்படின்னா என்ன, bleak அப்படின்னா ஹோப்லெஸ், ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாம பேசி பண்றது, ஹோப்லெஸ். ஓகேவா. ஆப்ஷன் பாருங்க, ஆம்பிள், ஆம்பிள்னா என்ன, எக்கச்சக்கமா இருக்காது, abundant, ample, abundant. fearless, fearlessனா ஃபியர் இல்ல, பிரேவா இருக்காங்க. எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். டிப்ரெசிங்னா மேக்கிங் யூ ஃபீல் சேட், ஹோப்லெஸ், இதெல்லாம் தான் இதுக்கு ஆப்ஷன். ஸோ பாருங்க, இப்போ ப்ளீக் அப்படின்றது ஹோப்லெஸ், அபண்டன்ட் வருமா இல்ல, ஃபியர்லெஸ் இல்ல, எக்ஸ்பென்சிவ் இல்ல, டிப்ரெசிங். ப்ளீக் வந்து டிப்ரெசிங் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பாருங்க, the lenient ways of the manager prompted substandard work from his subordinates. The lenient ways, lenient அப்படின்னா என்ன, lenient tolerant, tolerant. ஆப்ஷன் பாருங்க, ignorant, ignorant என்ன, அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது, ஸோ இது இல்ல. lacking knowledge, ignorant, he is ignorant, lacking knowledge. easy going, easy goingனா எதையுமே வந்து ரொம்ப இதா எடுத்துக்காம ரிலாக்ஸ்டா இருக்கிறது. irritating, irritating அப்படின்னா என்ன, அன்னாய் பண்றது, இட்ஸ் a frustrating. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்சேன், இன்சேன் அப்படின்னா மென்டலி இல், இன்சேன் அப்படின்னா இன்சேன் அப்படின்னா மென்டலி இல், இன்சேன் அப்படின்னா, இன்சேன் அப்படின்னா மென்டலி இல். ஓகேவா. ஸோ பாருங்க, த lenient ways அப்படின்றது டாலரண்ட். ஓகேவா. டாலரண்ட்டுக்கு அப்போ என்ன வரும், லேக்கிங் நாலேஜ் வருமா, இது வராது. ஈஸி கோயிங், அன்னாயிங், இரிட்டேட்டிங்னா அன்னாயிங் வராது. இன்சேன்னா மென்டலி இல். ஸோ இப்போ என்ன வரும், ஈஸி கோயிங், ஈஸி கோயிங் டாலரேட் பண்ணி ரிலாக்ஸ்டா டாலரேட் பண்ணிக்கிறாங்க, அன்கன்சர்ன்ட். ஓகேவா. ஸோ ஈஸி கோயிங் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இது எம்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் கைஸ், அதை நான் வைக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, ஹாம்பர், ஹாம்பருக்கு என்ன வரும், ஹாம்பர் இட்ஸ் a verb, இது எல்லாமே verb தான். ஹாம்பர் அப்படின்னா லிமிட், அப்ஸ்ட்ரக்ட். ஓகேவா. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க், இது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நான் இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டேன், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். ஸோ நீங்கள் வெக்காப்ஸ்ல இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வெக்காப்ஸ். ஓகேவா. இந்த மாதிரி லாஸ்ட் இயர்ல கேட்ட, இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் இயர்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம்ஸ்ல. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.